ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே கிட்ஸோடு சேர்ந்து ஒரு விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு லன்ச் அம்மா அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலையும் அதுக்கப்புறம் சாப்பாடு இங்கே வச்சுருக்கோம். குழம்புக்கு தேவையானலாம் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி பழமாக ஒன்று போதும், பெருசாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். வேலை வந்தாலும் இப்படி தான் வாங்கிக்குவாங்க சில பேர். நான் தான் கட் பண்ணுவேன்னு. நம்ம அதுக்குள்ளே தேங்காய் கீத்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காவை கீத்து போட்டுக்கோமா. அது இந்த மாதிரி திருவுன மாதிரி ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். ஆமாம், அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு இங்கே நிறையாவே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஜீரகம். இது நம்ம இப்போ கொண்டைக்கடலை பாயில் பண்ணி தான் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம குழம்பு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு கொண்டைக்கடலையும் போட்டு கொதிக்க விட்டோம்னா ரெடி ஆகிடும். ஸோ காய் தனியாக வேகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதுக்காக இப்போ இதை நல்லா குழம்பு மசாலா மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நாங்கள் எப்போவுமே தேங்காய் அரைக்கும் போதே அதுலேயே மசாலா சேர்த்து அரைச்சி கொதிக்க வச்சுருவோம். இது என்ன பார்த்தீங்கன்னா குழம்பு சில்லி மசாலா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எந்த குழம்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாமா. ஸோ நம்ம இப்போ இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை போட்டு அம்மா புளிக்குழம்பு செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், அள்ளி போடுவோம். ஓகே, சாரமாக நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் இதுவும் போட்டாச்சா. இப்போ இதுதான் மசாலா. சீக்கிரட்லாம் கிடையாது. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட குழம்புக்கான மசாலா ரெடி. இனிமேல் நம்ம குழம்பு தாளிக்க வேண்டியது தான். பிரஜா பாருங்கள், சூப்பராக நைஸாக கட் பண்ணிடுச்சு. தேங்க்யூ. அது நம்ம போட்டுக்கலாம். குழம்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கீங்க தானே? எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெந்தயம் தாளிச்சுட்டாங்க பாருங்கள். புளிக்குழம்பு யாருக்கு பிடிக்கும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். போதும், டாடிக்கு. அதனால் மேக்ஸிமம் நாங்கள் இந்த மாதிரி கொண்டைக்கடலை குழம்பு, சுண்டல் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாம் சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஏன்னா அன்றைக்கி தான் வீட்டில் இருப்பாங்க அவங்க, லீவுனால. ஸோ அப்படியே இந்த குட்டி மாமா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கா, நல்லா சொகுசாக படுத்து. போயிட்டாங்களா பாருங்க. லீவு முடிஞ்சு நான் தப்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தக்காளியும் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா புளி தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குமா அந்த குழம்பு? பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். உனக்கு கேட்டேன்னா எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்குமா? பிரஜாக்கு பிடிக்காது, பொய் சொல்லுது. எனக்கு பிடிக்கும், சுண்டல் குழம்புலாம் பிடிக்கும், புளிக்குழம்புலாம் பிடிக்கும்.
பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சுண்டல் குழம்பா புளிக்குழம்பான்னு கன்ஃபியூஸில் இருந்தது. புளிக்குழம்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி சுண்டல் போடுறோம் அப்படிங்கிறது பிரஜாவுக்கு தெரியாது பாவம். ஸ்கூலுக்குலாம் நிறையா தடவை எடுத்துகிட்டு போயிருக்கேன் சுண்டல் குழம்பு மாதிரி. ஆனால் நல்லாயிருக்கும் அது. பார்த்தீங்களா, ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். சுண்டத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க பேர் வந்து கிண்டி, பிரஜாவோட இன்னொரு பேர் கிண்டி. பார்த்திங்கன்னா புளி ஊற்றிக்கோம்ல, இது வந்து நல்லா கொதி வந்து பச்சை வாசம் வந்து போகணும், புளியோட பச்சை வாசம். சாப்பாடு இருந்துச்சான்னு பார்த்துக்கிறேன் நான். நாங்களாம் மேஜிக் மேன், அப்படியே தொட்டு பார்க்காமலே கண்டுபிடிப்போம். ஆனால் கொஞ்சம் தெரியல, ஆனால் நம்ம தொட்டு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். உங்கள் வீட்டில் எப்படி சாப்பாடு இப்போ வடிப்பீங்களா இல்லை குக்கரில் வைப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு வந்து என்ன சைட் டிஷ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து புளிக்குழம்புக்கு என்ன சைட் டிஷ் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன சைட் டிஷ் புளிக்குழம்புக்கு அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். வேக வச்சோம்ல, அது வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த ஒயிட்டு வந்து சின்னதாக கொஞ்சம் கலந்துருந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பராக வந்துருச்சு. பஞ்சு மாதிரி இருக்குது. பிளாக்கும் வந்து நல்லா வெந்திருக்கு. பிரஜாவில் ஊற்றுருவோம். இதாங்க, இது வந்து வெறுதாக சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். பட் குழம்பு தான் வேணுன்றாங்க, போட்டுருவோம் நம்ம குழம்ப. சூப்பராக இருக்குது வெறுமா சாப்பிட்டாலே. குக்கரில் வச்சு வெந்து இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சில பேர் குழம்புலையே வேக விடுவாங்க ஊறப்பட்டதை, அப்படிலாம் வேக முடியாது. குழம்பு ரெடியான இதை போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வாயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரஜா வாயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொதிக்க போட்டாச்சு. அம்மா கடிச்சோடு தான் தெரியுது. பாருங்க மொபைல் இருந்தாங்க பாருங்க எப்படி ஓடுறான்ட்டு. இதே நம்மளாம் தான் என்ன மேடம்குள்ள அதெல்லாம் இறங்காது. நம்ம கிச்சனில் இருந்து நம்மளோட ஜன்னல் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டன் ஜன்னல். அது என்ன தெரியுது பாருங்க. ஆமாம், வாழைத்தார் தான். நெக்ஸ்ட்டு தார் போட்டிருக்கு, வாழைப்பழம் தான். ஸோ இங்கேருந்து அதை பார்த்துக்கிட்டே நம்ம சமைக்கும் போது எப்படா அந்த வாழைப்பழம் பழுக்கும், நம்ம கையில் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதான் இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கும் காட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஜன்னல்லேருந்தே தெரியுது பாருங்கள் தார். நாங்கள் வந்து ஒவ்வொரு நாள் அது வளர்ந்துட்டுருக்கிறத பார்த்துட்டே வந்து நான் இங்கே சமைச்சிட்ருப்பேன். கண்டிப்பாக அது வந்து வளர்ந்து நிற்க நாங்கள் அறுக்கும் போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் வீடியோ. வைக்கிறதே ஒரு அழகு தான், அது ஒரு திறமை. சில பேத்துக்கு வரவே வராது, சாப்பாடும் சேர்த்து கொட்டிடுவாங்க வரைக்கும் போது. உதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாமா? அவ்வளோ கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. தக்ஷினி சாப்பிட சுண்டல் இல்லாமல் தண்ணி ஊற்றி வந்து அலசி எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வேக வச்ச இந்த சுண்டலையும் வந்து குழம்புல போட்டேன். அது வந்து வேக வச்ச தண்ணியோடையும் வந்து போட்டுடணும். ஏன்னா வந்து அது வந்து சத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ இது வந்து நல்லா இப்போ கொதிக்கணும். இப்போவே பார்த்திங்கன்னா வாசம் கம்மான்னு இருக்குது. அந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்று போட்டோம் பார்த்திங்களா, அதோட ஸ்மெல் வந்து நல்லா தனியாக தெரியுது. ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மிளகாய்த்தூள் வாங்கி. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் போய் ஃபேனில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபோனு தான் லீவுனா. நான் வந்து ஒரு கேக், டபுள் சீட் கேக் வேணும், சூப்பராக இருக்கும். சாப்பிட போகிறேன். பாய். ஓஹோ, நல்லா தடை புட்டெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு. சைட்லலாம் எண்ணெய் வந்துருச்சு பாருங்க. ரெடி. சுண்டல் குழம்பு ரெடி. தண்ணி ஆட இருக்குன்னு பார்க்குறீங்க, கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப திக்காயிடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ புளிக்குழம்புக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் பெஸ்ட்டு சைட் டிஷ் அப்பளம் தான். ஸோ அதை மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட போகலாம். சாட்டர்டே ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்காதீங்க. லன்ச் ஒர்க்கு
நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு சண்டே இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நாளைக்கு வந்து டபுள் ஒர்க் இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச்? கமெண்ட் மீ. லஞ்ச் ரெடி. சுட சுட சாதம் போட்டுக்கலாம். தக்ஸு குட்டியும் வந்துடுச்சு. அவளுக்கு அப்பளம் இருந்தால் பிடிக்கும். அதனால் அவளும் வந்து தானாக உட்காந்துட்டா சாப்பாட்டுக்கு. வெறும் சாப்பாடு தான் சாப்பிடுவாள். குழம்பு ஊற்றிக்கலாம். கொண்டக்கடலை. தக்ஸுக்கு இந்த மாதிரி குழம்புனா கொஞ்சம் பிடிக்கும். இன்றைக்கி கொடுத்து தான் ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரஜாவோட நான் சேர்ந்து சமைச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஃபார் யூ, யுவர் ஃபேவரட்.